شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم புகழ்ச்சியும் இருலகத்தையும் படைத்து பராமரிக்கக்கூடிய வல்ல ரஹ்மான் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் இவ்வுலகிற்கு தூதராக அனுப்பப்பட்ட உயிரிலும் மேலான உத்தம தூதர் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரம் ஆகிய அனைத்தையும் தன்னுடைய வாழ்க்கையில் அப்படியே நடைமுறைப்படுத்தி வாழ்ந்திய சத்திய சஹாபாக்கள், சஹாபிய பெண்மணிகள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள் மீதும் குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் வற்றாத கருணையும் பேரன்பும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரித்தானவர்களே, நாம் நேற்றைய தினம் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை பார்த்தோம். அவர்கள் எந்த அளவுக்கு ஈமான் கொண்டிருந்தார்கள், அல்லாஹ் அவர்களுக்கு எப்படி உதவி செய்தான் என்பதை பற்றி பார்த்தோம். அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு பரிசை அல்லாஹ் கொடுத்திருந்தான் என்றெல்லாம் பார்த்தோம். என்று பார்த்தது வரை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கருவுறச் செய்கிறான். அவர் தன்னுடைய வயிற்றிலே இந்த உம்மத்திற்கு, ஒரு சமூகத்திற்கென அழகிய ஒரு தூதரை அல்லாஹ் தஆலா நபி மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக அல்லாஹ் கொடுத்தார். அதற்கு என்ன கேட்டார்கள்? قالت أن يكون لي غلام ولم يمسسني بشر ولم أكن بغيا. எப்படி எனக்கு ஒரு குழந்தை பிறக்க வேண்டும்? மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஆச்சரியத்தோடு கேட்டார்கள். எந்த ஒரு ஆணுடைய துணையும் இல்லாமல், நான் தவறானவராகவும் இல்லாமல் எப்படி நான் ஒரு குழந்தையை பெற்க முடியும் என்று சொல்லி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து கேட்டார்கள் அல்லவா? قال كذلك قال ربك هو علي هين. அவ்வாறுதான் நடக்கும், இது அல்லாஹ்வுக்கு மிக சுலபமானது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார், இது அல்லாஹ்வுக்கு மிக சுலபமானது, அல்லாஹ்வுடைய கட்டளை. உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்க வேண்டும், அது ஒரு ஆணாக இருக்க வேண்டும், அது நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய கட்டளை, இது எந்த ஒரு மாற்றமும் கிடையாது என்று சொல்லி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள். அப்போது மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், ஃபஹமலத்துஹு ஃபந்தபத் பிஹி மகானன் கஸியா. மரியம் அலைஹிஸ்ஸலாம் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கருவுற்றார்கள். பின்னர் அந்த கர்ப்பத்தோடு தொலைவான ஒரு பகுதிக்கு அவர்கள் சென்றார்கள். ஃபஜாஅஹல் மகாது இலா ஃபித்இன் நஹ்ல. அவர்களுக்கு பிரசவ வலி மிக கடுமையான ஒரு வலி. ஒரு பேரிச்ச மரத்தினுடைய அருகாமையில் செல்கிறார்கள். காலத் யா லைதனி மித்து. எந்த அளவுக்கு தெரியுமா அவர்களுடைய வலி? யா அல்லாஹ், நீ என்னை மரணிக்க செய்திருக்கலாமே, நீ என்னை மௌத்தாக இருக்கலாமே, இல்ல என்னை மறக்கடிக்கப்பட்டவர்களாக ஆக்கி இருக்கலாமே என்று சொல்லி அவ்வளவு ஒரு வலியை அவர்கள் வேதனை அனுபவித்தார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளைக்காக வேண்டி அந்த பிரசவ வலியிலே துடித்தார்கள். அப்போது அல்லாஹ் அவர்களுக்கு சொன்னான், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக, அலா தஹ்ஸனி கத் ஜஅல ரப்புகி தஹ்தகி சரியா. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கீழே அல்லாஹ் தஆலா ஒரு ஆறை ஏற்படுத்தி கொடுத்தார். மரியமே, உங்களுக்கு கீழே ஒரு ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறது. வஹுஸ்ஸி இலைகி பிஹித்இன் நஹ்லதி துஸாபித் அலைகி ருதபன் ஜனியா. அந்த பேரித்த மரம் இருக்கிறது, அந்த மரத்தை நீங்கள் பிடித்து விழுக்குங்கள், அது உங்களுக்கு பழங்களை கொடுக்கும். அவ்வளவு கடுமையான வலி, வலியினுடைய உச்சகட்டத்திலே இருக்கிறார்கள். எப்படி அல்லாஹ் கொடுத்தான்? இதற்கு முன்னால் அவர்களுக்கு உணவு, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த அறைக்குள் செல்லும் பொழுது வகை வகையான உணவை அல்லாஹ் அவர்களுக்கு முன்னால் கொடுத்திருந்தான். அப்போது அல்லாஹ் கேட்காமல் அவ்வளவும் கொடுத்து பார்த்து கொண்ட இறைவன் வழியிலே துடிக்கும் பொழுது, அவ்வளவு சிரமத்தில் இருக்கும் பொழுது, வஹுஸ்ஸி அதை ஒழுங்குங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ அல்லாஹ் அதை சொல்லாமல் கேட்காமலே கொடுக்க தெரியாதா? அப்போது மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் சோதித்து பார்த்தான். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அதை புரிந்து கொண்டார்கள். உடனே அதை குலுக்கினார்கள், அவர்களுக்கு அது பழத்தை கொடுத்தது. ஃபகுலி வஸ்ரபி வகர்ரி ஐனா. அல்லாஹ் அவர்களுக்கு கட்டளையிட்டான், அதை உண்ணுங்கள், அந்த ஆற்றினுடைய நீரை பருகுங்கள், உங்களுடைய கண்களை அதன் மூலமாக குளிர்ச்சி அடைய செய்யுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு அந்த ஆற்றையும் அந்த மரத்தையும் ஏற்படுத்தி கொடுத்தான். فأتت به قومها تحمله
இப்போது அந்த வயிற்றோடு, அந்த கர்ப்பமான அந்த வயிறோடு இருக்கிறார்கள். குழந்தை பிறந்ததற்கு பின்னால் அல்லாஹ்வுடைய நாட்டத்தின்படி அதை சுமந்து கொண்டு அதை தன்னோடு எடுத்துக்கொண்டு இப்ப சமூகத்துக்கு மத்தியில போகணும். இப்ப அந்த ஊரின் பக்கமாக அவங்க வெளியேறணும். எப்படி அவங்க போக முடியும்? அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் என்னென்ன கேள்வி கேட்பாங்க? ஒரு பெண்மணி ஒரு அறையில் இருந்தார்கள். கொஞ்சம் காலம் கழித்து 10 மாதங்கள் கழித்து நான் குழந்தையை பெற்றெடுத்திருக்கிறேன், எந்த ஒரு ஆணுடைய துணையும் இல்லாமல் என்று சொன்னால் அந்த சமூகம் ஏற்றுக்குமா? அந்த சமூகம் ஏற்றுக்கொள்ளுமா? கண்டிப்பாக முடியாது. இப்ப எப்படி அவங்க எடுத்துட்டு போறது? அப்போது அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு கட்டளை இருந்தான், நீங்க கொண்டு போகும்போது என்ன செய்யுங்க, நான் நோன்பு நோட்டு இருக்கிறேன், நான் யார்கிட்டையும் இன்னைக்கு பேச மாட்டேன், நீங்க நோன்பு வையுங்க, யாரிடத்திலும் பேசாதீங்க. அல்லாஹ் அவர்களுக்கு கட்டளையை விதித்தான். அதோடு அல்லாஹ்வுடைய கட்டளை ஏற்றுக்கொண்டு அவர்கள் வெளியேறினார்கள். அப்போது அந்த மக்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? காலு யா மரியம் லகத் ஜிக்தி ஷைஅன் ஃபரியா, மரியமே நீ ஒரு விபரீதமான ஒரு வித்தியாசமான